இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான். ஆரம்பத்தில் நம்ம மிளகாய்களை பறித்து எடுத்துக்க போகிறோம். மிளகாய்கள் வெயில் ஆரம்பிச்சிட்டதுனால என்னன்னு தெரில, கொஞ்சம் செடி டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. இலைகள்லாம் கொஞ்சம் சுருள ஆரம்பிக்குது. ஏற்கனவே என் ஒய்ஃப் நிறைய தக்காளியை வந்து பறித்து வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம மீதி இருக்கிறதையும் பறிச்சிடலாம். லெமன் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி அதையும் பறித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக தம்பட்டாவரை இருந்துச்சு, சரி அதையும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தம்பட்டாவரை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா நார்மல் அவரைக்காய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் ஒரு மாவு மாதிரி வந்து கடிச்சா ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. பருப்பு சாதம் சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. அடுத்து நம்ம ஹபானரோஸ் பறிச்சுக்கலாம். ஹபானரோஸ் நாங்கள் எதுலையும் யூஸ் பண்ணுறதில்ல, பட் விதைக்காக பறித்து நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கான மொத்த தக்காளி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? அது போக நம்ம தம்பட்டாவரை இருக்குது. தம்பட்டாவரையோட சைஸை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அது ஆல்மோஸ்ட் ஒரு அடிக்கு ஒரு காய் வருது நமக்கு. அடுத்ததாக எலுமிச்சம்பழம், ஹபானரோஸ் கொஞ்சம் இருக்குது. அது போக நம்ம பறித்த பச்சை மிளகாய்கள், அப்புறம் கொஞ்சம் கோவக்காவும் முன்னாடியே ஒய்ஃப் பறித்து வச்சுருந்தாப்படி. ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய அறுவடை. இது அத்தனையும் எவ்வளோ வெயிட் இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி ஆன் பண்ணிடலான்னு பார்த்தா ஆன் ஆகவே இல்லை. கழட்டி பார்க்கும்போது தான் தெரியுது பேட்டரி போச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பேட்டரியே போடாமல் இருந்திருக்குது. என் பாப்பா அதை வந்து வேற ஒரு விளையாட்டு பொருளுக்காக இதிலேருந்து கழட்டி எடுத்திருக்கா. சரி மறுபடியும் அதை போட்டு கடைசியாக ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடையை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கூடை வச்சு அதை 0 பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தக்காளி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. இது என் பாப்பாவோட சேட்டை இடையில. அடுத்ததாக லெமன் போட்டிருக்கோம். லெமன் ஆல்மோஸ்ட் 100 கிராம்ஸ்க்கு மேலே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம தம்பட்டாவரையை பார்த்துடலாம். தம்பட்டாவரையும் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் இருக்குது. அடுத்ததாக இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம அடுத்து கோவக்காய் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கோவக்காய் பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ் இருக்குது. ஹபானரோஸ் போட்டு பார்த்துடலாம். ஹபானரோஸ் ஒரு 70 கிராம்ஸு இருக்குது. கடைசியாக பச்சை மிளகாயும் பார்த்துடலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160 கிராம்ஸ் இருக்குது. இது நல்ல அறுவடைன்னு சொல்லணும். என் பாப்பா அகைன் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இது வீடியோவில் காட்டணும்னு. அதனால் ஒரு சின்ன தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.